சென்னை அண்ணா நகரில் போலி மருத்துவர்களை கொண்டு சிகிச்சை வழங்கப்பட்ட முடிமாற்று அறுவை சிகிச்சை மையத்திற்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். சென்னையைச் சேர்ந்த ராஜாராம் என்பவர் மிஸ்டர் ஹேர் கிளினிக் என்ற பெயரில் நடத்தி வந்த சிகிச்சை மையத்தின் கிளையை பெரம்பூரில் தொடங்குவதற்காக ஜவஹர் நகரைச் சேர்ந்த திவ்யா என்பவர் 30 லட்சம் ரூபாய் கொடுத்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அந்த மையத்தில் உள்ளவர்கள் போலி மருத்துவர்கள் என்பதை கண்டறிந்து பணத்தை திருப்பி கேட்டபோது ராஜாராம் கொலை மிரட்டல் விடுத்ததாக திவ்யா குற்றம் சாட்டியுள்ளார். ஊரக மருத்துவ சேவை இயக்குநரகத்தில் அவர் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினருடன் சென்று அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்ட போது புகார் உறுதியானது. 12ஆம் வகுப்பு மட்டுமே படித்த பஞ்சாபைச் சேர்ந்த ஜக்வீர் சிங், ஹர்திவப் சிங், வேலூரைச் சேர்ந்த பிஎஸ்சி அனஸ்தீசியா பட்டதாரி ஜாஃபர் சாதிக் ஆகியோர் சட்டவிரோதமாக மருத்துவ சிகிச்சை வழங்கியதாக கைது செய்யப்பட்டனர். அந்த மையத்திற்கும் சீல் வைக்கப்பட்டது. கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, வாங்க உங்களுக்கு ஜிஎஃப்சி ஃப்ரீயாக தரேன். ஈவன் நான் பெரம்பூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போனேன். அங்கே இருக்கிற போலீஸ் எஸ்ஐ சுரேஷ் சொல்லிட்டு அவங்களும் இங்கே வந்து ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. நான் அவங்ககிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் அவங்க என்ன சொன்னாங்க, என்னம்மா நீங்கள் அப்படி சொல்கிறீங்க? நான் தான் சொன்னேன், சார் அவங்களுக்கு தான் அவங்க தப்பாக ட்ரீட்மெண்ட் ஆக்சுவலி கொடுத்துருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட தான் போனேன், பெரம்பூர் பிரான்ச்லேயே அவங்க மிஸ்டர் சுரேஷ் சொல்லிட்டு. அவங்க என்ன சொல்கிறாங்க, போமா அவங்க வேலை பார்த்துட்டு போ, அப்படி தான் எனக்கு அவங்க சொன்னாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், ஏதோ தப்பு நடக்குதுன்னா ஃபஸ்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் தான் போவோம், இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன். அங்கேயும் அவங்களுக்கே அவங்க தப்பாக எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அவர் என்ன பண்ணுறாரு, ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு. இந்த மிஸ்டர் ஹேர் கிளினிக் என்ற நிறுவனம் நாட்டின் பல பகுதிகளில் 14க்கும் மேற்பட்ட கிளைகள் அமைத்து 10,000த்திற்கும் மேற்பட்டோருக்கு சிகிச்சை வழங்கியதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. சிகிச்சைக்காக 40,000 ரூபாய் முதல் 1 லட்சம் ரூபாய் வரை கட்டணமாக பெற்றதும் தெரியவந்த நிலையில் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.